வணக்கம். அமரர் கல்கி அவர்களின் கல்வனின் காதலி பகுதி 8 கேட்பதற்கு முன் தமிழருவி துளிகள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க. வாங்க கதைக்குள் போகலாம். அபிராமியை நாம் பார்த்து ஒரு வருஷத்துக்கு மேலாகி விட்டதல்லவா? திருப்பரங்கோவிலில் இருந்து சென்னைக்கு போகும் ரயிலில் ஸ்ரீமதி மீனாட்சி அம்மாளுடன் அவளை நாம் கடைசியாக பார்த்தோம். இப்போது சரஸ்வதி வித்யாலயத்தின் மதில் சூழ்ந்த விஸ்தாரமான தோட்டத்தின் ஒரு மூலையில் பூத்து குலுங்கி கொண்டிருந்த ஒரு மரமல்லிகை மரத்தின் அடியில் ஏறக்குறைய சம வயதுடைய ஒரு தோழியுடன் அவளை காண்கிறோம். ஒரு நிமிஷம் அபிராமியை அடையாளம் கண்டுபிடிப்பது கூட நமக்கு கஷ்டமாயிருக்கிறது. முன்னே அவளை நாம் பார்த்தபோது இன்னும் குழந்தையாகவே இருந்தாள். இப்போது யுவதியாகிவிட்டாள். முன்னே பட்டிக்காட்டு பெண்ணை போல் பாவாடை தாவணி அணிந்து கொண்டிருந்தாள். இப்போது காலேஜ் மாணவியைப் போல ஜோராக பின்னால் தலைப்பு தொங்கவிட்டு புடவை உடுத்தி கொண்டிருந்தாள். தலைமயிரை கோணவகிடு பிளந்து தளர்ச்சியாக பின்னிவிட்டு கொண்டிருந்தாள். முகத்திலே இருந்த குறுகுறுப்பு மட்டும் அப்படியே இருந்தது. எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் அதிசயத்துடன் மிரண்டு விழிக்கும் கண்களும் அப்படியே மாறுதலின்றி இருந்தன. அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு சற்று தூரத்தில் ஒரு கிணறும் அதை சுற்றி சில கமுகு மரங்களும் இருந்தன. அந்த மரங்களில் ஒன்றிலிருந்து ஒரு குயில் குக்கு குக்கு என்று கூவிற்று. அபிராமி, பிலஹரியில் ஒரு குயில் பாட்டு பாடுவாயே, அதை பாடு என்றாள் லலிதா. அபிராமி பாடத் தொடங்கினாள். நெடிது வளர்ந்து அடர்த்தியாக தழைத்திருந்த மரமல்லிகை மரத்தின் மேல் சற்று பலமான காற்று அடிக்க அதிலிருந்து புஷ்பங்கள் பொலபொலவென்று உதிர்ந்து அபிராமியின் மேலும் அவள் தோழியின் மேலும் விழுந்தன. பார் அபிராமி, உன்மேல் புஷ்பமாறி பெய்கிறது. உன்னுடைய பாட்டை கேட்டுவிட்டு தேவர்கள்தான் பூமழை பெய்கிறார்கள் என்றாள் லலிதா. இப்படி சொன்னவள் அபிராமியின் கண்களில் ஜலம் துளிர்ப்பதைக் கண்டு மனம் கலங்கி, இதென்ன அபிராமி, உன் கண்களில் ஏன் ஜலம் வருகிறது? இவ்வளவு உருக்கமாய் கூப்பிட்டும் அந்த வேலன் வரவில்லை என்றா என்பதாக பாதி கவலையுடனும் பாதி பரிகாசமாகவும் லலிதா கேட்டாள். லலிதா, திருப்பரங்கோயிலில் நானும் என் அண்ணனும் சந்தோஷமாயிருந்த காலத்தில் இந்த பாட்டை நான் இட்டு கட்டினேன். அதை திருப்பி திருப்பி பாட சொல்லி கேட்டு அவன் சந்தோஷப்படுவான். கடைசி நாள் அன்றைக்கு கூட என்று அபிராமி கூறி மேலே பேச முடியாமல் விம்பினாள். சற்று இரு அபிராமி, ஏதோ சத்தம் கேட்கிறதே, அது என்ன என்று லலிதா நாலா பக்கமும் கலக்கத்துடன் திரும்பி பார்த்தாள். ஒன்றும் தெரியவில்லை. வேறு யாரோ விம்மி அழுகிறார் போலிருக்கிறது. என்னுடைய பிரம்மையோ அல்லது பக்கத்து சாலையில்தான் யாராவது அழுது கொண்டு போகிறார்களோ என்றாள். அபிராமிக்கு என்னமோ அன்று பழைய ஞாபகங்கள் பொங்கிக் கொண்டு வந்தன. லலிதா, பாவி, நான் இங்கே சௌக்கியமாயிருக்கிறேன். சந்தோஷமாய் ஆடி பாடிக்கொண்டு காலங்கழிக்கிறேன். முத்தையன் எந்த காட்டில் என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானோ. ஐயோ, என் அண்ணன் உலகத்தில் ஒருவருக்கும் ஒரு தீங்கு நினைக்காதவன். அவனுக்கு வந்த கஷ்டமெல்லாம் என்னால்தான். ஆனாலும் நான் இங்கே சுகமாயிருக்கிறேன். பகவானே என்று பரபரப்புடன் பேசிக்கொண்டு போனாள். ஏன் அபிராமி, உன்னை நீயே அனாவசியமாய் நொந்து கொள்கிறாய். உன் அண்ணனுடைய தலைவிதி அது. திருட்டு கொள்ளையில் ஒருவன் இறங்கின பிற்பாடு அவனை பற்றி கவலைப்படுவதில் என்ன பிரயோஜனம்? லலிதா, உனக்கென்ன தெரியும்? என் அண்ணனா திருடன்? அவனா கொள்ளையடிக்க கூடியவன்? ஒரு நாளும் இல்லை. எல்லாம் பொய். நான் பிறந்த வேலை. அவன் இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டுமென்று ஏற்பட்டிருக்கிறது. அவள் இவ்வாறு சொல்லி கொண்டிருந்தபோது தூரத்திலிருந்து அபிராமி, அபிராமி என்று கூப்பிடும் குரல் கேட்டது. சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு பெண் வந்து, அபிராமி, இங்கே என்ன செய்கிறாய்? உன்னை தோட்டமெல்லாம் தேடிக்கொண்டு வருகிறேன். யாரோ திருப்பரங்கோவிலிருந்து மனுஷால் வந்திருக்கிறார்களாம். அம்மாள் உன்னை உடனே கூட்டிக் கொண்டு வர சொன்னார்கள். சாஸ்திரியும் அவர் மனைவியும் அபிராமியை சந்தித்தது குறித்து அதிகம் விஸ்தரிக்க வேண்டிய அவசியமில்லை. எத்தனையோ தினங்களுக்கு பிறகு தன்னுடைய ஊர் மனுஷர்களை கண்டதும் அபிராமிக்கு சந்தோஷமாய்தான் இருந்தது. அவர்கள் தங்களுடன் ஒரு நாள் இருக்கும்படி அழைத்தபோது உற்சாகத்துடன் சென்றாள்.
நாடகம் பார்க்க போகவும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தாள். அன்றிரவு நாடக கொட்டகையில் ஏற்கனவே ரிசர்வ் செய்திருந்த இடங்களில் 3 பேரும் சென்று உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்தவுடனே சாஸ்திரி சுற்றுமுற்றும் பார்த்தார். அவருக்கு பின்னால் 2 வரிசை தள்ளி 4-5 ஆசாமிகள் சேர்ந்தாற்போல உட்கார்ந்திருந்தார்கள். குறிப்பிட்ட சங்கேதத்தின் மூலம் அவர்கள் போலீஸ்காரர்கள் என்பது அவருக்கு தெரிந்து போயிற்று. அபிராமி நாடகத்தின் ஆரம்பம் முதலே மிக்க ஆவலுடன் பார்த்து வந்தாள். ஆனால் மேடைக்கு திருடன் வந்ததிலிருந்து அவள் மகுடியின் சங்கீதத்தினால் கட்டுண்ட பாம்பை போல ஆனாள். கண்ணை கூட கொட்டாமல் அவனை பார்த்த வண்ணம் இருந்தாள். இடையிடையே அவளுடைய தேகத்தில் இன்னதென்று விவரிக்க முடியாதபடி படபடப்பு உண்டாயிற்று. அப்போதெல்லாம் பக்கத்திலிருந்த மீனாட்சி அம்மாளை கெட்டியாக பிடித்து கொண்டாள். கண் எல்லாவற்றையும் பார்க்கிறது. காது பேசுவோர் வார்த்தைகளையெல்லாம் கேட்கிறது. வாய் காரியம் இருக்கிறதோ இல்லையோ பலரிடத்திலும் பேசுகிறது. ஆனால் கண்ணானது ஒருவரை பார்க்கும்போதும் மற்ற யாரை பார்க்கும்போதும் அடையாத இன்பத்தை அடைகிறது. அவர் பேசுவது சாமானிய விஷயமானாலும் அவருடைய குரலில் விசேஷமான இனிமை இராவிட்டாலும் அவருடைய வார்த்தையை காது தேவாமிர்தத்தை பருகுவது போல பருகுகிறது. அவரிடத்தில் பேசும்போது வாய் குளறுகிறது, நாக்கு கொஞ்சுகிறது. இதெல்லாம் அன்பின் அடையாளம். ஆனால் இவ்வன்பு எப்படி பிறக்கிறது என்றாலோ அது தேவ ரகசியம், மனிதரால் சொல்ல முடியாது என்று லைலா மஜ்னுவின் கதையாசிரியர் வாவேசு ஐயர் சொல்லுகிறார். காதலுக்கு மட்டுமின்றி சிநேகத்துக்கும் இது ஒருவாறு பொருந்துவதை காண்கிறோம். சில பேரை வாழ்நாள் முழுவதும் பார்த்து பழகி கொண்டிருந்தாலும் அவர்களுடன் நமக்கு அந்தரங்க சிநேகிதம் ஏற்படுவதில்லை. ஆனால் வேறு சிலரை முதல் தடவை பார்த்தவுடனேயே நமக்கு பிடித்து போய் விடுகிறது. பிறகு அவர்களிடம் உள்ள குறைகளையெல்லாம் நாம் அலட்சியம் செய்ய தயாராகி விடுகிறோம். அவற்றுக்கு சமாதானம் கண்டுபிடிக்கவும் முயல்கிறோம். ஒருவர் என்னத்தான் குரூபியாகட்டும், அவரை நமக்கு பிடித்து போனால் முகம் எப்படி இருந்தால் என்ன, குணத்தையல்லவா பார்க்க வேண்டும். என்ன சாந்தம், என்ன அடக்கம் என்று எண்ணி மகிழ்கிறோம். இப்படி உண்டாகும் சிநேகத்தின் இரகசியந்தான் என்ன? ஏன் சிலர் மட்டும் வெகு சீக்கிரத்தில் பிராண சிநேகிதர்களாகி விடுகிறார்கள்? அவர்களை பார்ப்பதிலும் ஏன் அவ்வளவு ஆவல் உண்டாகிறது? பூர்வ ஜென்மத்து சொந்தம், விட்டகுறை தொட்டகுறை என்றுதான் அதற்கு காரணம் சொல்ல வேண்டியிருக்கிறது. முத்தையனுக்கும் கமலபதிக்கும் ஏற்பட்ட சிநேகிதத்தை வேறு விதமாய் சொல்வதற்கில்லை. கமலபதி மதுரை ஒரிஜினல் மீனாட்சி நாடக கம்பெனியின் பிரசித்த ஸ்திரீ பார்ட் நடிகன். முத்தையன் மோட்டார் விபத்திலிருந்து தப்பிச் சென்ற இரவு ஏறிய ரயில் வண்டியிலேதான் முதலாக அவனை சந்தித்தான். பார்த்த உடனேயே ஒருவருக்கொருவர் பிடித்து போய் விட்டது. கமலபதியின் வற்புறுத்தலின் பேரிலேயே முத்தையனை நாடக கம்பெனியில் சேர்த்து கொண்டார்கள். சில தினங்களுக்குள் அவர்களுடைய நட்பு முதிர்ந்து இணை பிரியாத தோழர்கள் ஆனார்கள். முத்தையன் ஒரு நாள் தன்னுடைய கதையையெல்லாம் உள்ளது உள்ளபடி கமலபதியிடம் சொன்னான். கப்பல் ஏறி போய் விடுவதென்ற தீர்மானத்தையும் அதற்கு முன்னால் அபிராமியை பார்க்க வேண்டுமென்ற ஆசையையும் தெரிவித்தான். கமலபதி அவனுக்கு உதவி செய்வதாக வாக்களித்தான். அத்துடன் அந்த நாடக கம்பெனியே கூடிய சீக்கிரம் சிங்கப்பூருக்கு போகப் போவதாகவும் அப்போது சேர்ந்தாற்போல முத்தையன் போய்விடலாம் என்றும் கூறினான். பின்னர் கமலபதி சென்னையிலுள்ள பெண்களின் கல்வி ஸ்தாபனம் ஒவ்வொன்றிற்கும் போகத் தொடங்கினான். தனக்கு விதவையான தங்கை ஒருத்தி இருப்பதாகவும் அவளை ஏதாவது ஒரு பெண் கல்வி ஸ்தாபனத்தில் சேர்க்க வேண்டுமென்றும் அதற்காக விவரங்கள் தெரிந்து கொள்ள வந்ததாகவும் அவன் ஒவ்வொரு இடத்திலும் கூறினான். அத்துடன் அம்மாதிரி பள்ளிக்கூடங்களில் நடக்கும் நாடகங்கள், கதம்ப கச்சேரிகள் முதலியவற்றுக்கும் தவறாமல் போய் வந்தான். எல்லாமும் அபிராமியை கண்டுபிடிக்கும் நோக்கத்துடன் தான் என்று சொல்ல வேண்டியதில்லை. கடைசியாக சரஸ்வதி வித்யாலயத்தின் தலைவி சகோதரி சாரதாமணி அம்மையுடன் அவன் பேசி கொண்டிருந்தபோது தற்செயலாக அபிராமி அங்கு வரவே முகஜாடையிலிருந்து அவள் முத்தையன் தங்கையாய்தான் இருக்க வேண்டுமென்று அவன் ஊகம் செய்தான். சாரதாமணி அவளை அபிராமி என்று கூப்பிட்டதும் அவனுடைய சந்தேகம் முழுவதும் நீங்கிவிட்டது. மிகவும் குதூகலத்துடன் அன்று திரும்பிச் சென்று, பலராம், உன்னுடைய தங்கையை கண்டுபிடித்து விட்டேன் என்று உற்சாகமாய் கூறினான். அதைத் தொடர்ந்து மெதுவான குரலில், என்னுடைய காதலியையும் கண்டுபிடித்தேன் என்று சொன்னான்.
முத்தையன் தன்னுடைய பெயரை மாற்றி பலராம் என்று கூறியிருந்தான். நாடக விளம்பரங்களில் அந்த பெயர்தான் அச்சிடப்பட்டிருந்தது. கமலபதிக்கு அவனுடைய சொந்த பெயர் தெரிந்த பிறகும் சந்தேகம் ஏற்படாதபடி பலராம் என்றே அழைத்து வந்தான். முத்தையனுக்கு இருந்த பரபரப்பில் கமலபதி பின்னால் சொன்னதை அவன் கவனிக்கவில்லை. அபிராமியை முத்தையன் எப்படி பார்ப்பது என்பதை பற்றி அவர்கள் யோசிக்கத் தொடங்கினார்கள். நேரே போய் பார்த்தால் கட்டாயம் அபிராமி முத்தையனை கண்டதும் அண்ணா என்று அலறிவிடுவாள். அபாயம் நேர்ந்துவிடும். கமலபதி அவளை அழைத்து வரலாமென்றால் அது எப்படி முடியும்? அந்நியனாகிய அவனுடன் அபிராமியை அனுப்பி வைக்க வித்தியாலயத்தின் தலைவி சம்மதிப்பாளா? அபிராமிதான் வருவாளா? ஏதேதோ யோசனைகளெல்லாம் செய்தார்கள். யுக்தியெல்லாம் பண்ணினார்கள். ஒன்றும் சரியாய் வரவில்லை. முத்தையனுக்கு அபிராமி படிக்கும் பள்ளிக்கூடத்தை சுற்றி பார்த்து விட்டாவது வரவேண்டும் என்று ஆவல் இருந்தது. கமலபதி அதெல்லாம் கூடாது என்று தடுத்து வந்தான். முத்தையனுடைய ஆவல் மேலும் மேலும் வளர்ந்து ஒரு நாள் கமலபதிக்கு கூட சொல்லாமல் வெளியே போனான். முத்தையன் அன்று திரும்பி வந்ததும் அவசரமாக கமலபதியை அழைத்து தனி இடத்துக்கு சென்று, கமலபதி, நான் அபிராமியை பார்த்துவிட்டேன் என்றான். அவனுடைய கண்களில் ஜலம் ததும்பிற்று. ஐயோ, என்ன காரியம் செய்தாய்? இப்படி பண்ணலாமா என்று கமலபதி கவலையுடன் கேட்டான். கமலபதி, நான் இன்றைக்கு அவளை பார்த்ததே நல்லதாய் போயிற்று. இனிமேல் எனக்கு அத்தகைய சந்தர்ப்பம் கிடைக்குமோ என்னமோ என்றான் முத்தையன். பிறகு அவன் அன்று சாயங்காலம் நடந்ததையெல்லாம் விவரமாய் கூறினான். அபிராமியின் பள்ளிக்கூடத்தை தூரத்திலிருந்து பார்த்து விட்டாவது வருகிறதென்றுதான் கமலபதியிடம் சொல்லிக்கொள்ளாமல் போனதாகவும், பள்ளிக்கூடத்து மதிசுவரை சுற்றி வருகையில் வேலனையே அழைப்பாய் விந்தை குயிலே என்ற பாட்டை அபிராமியின் குரலில் கேட்டு பிரமித்து நின்றதாகவும், மதில் சுவரின் மேலாக எட்டி பார்த்தபோது மருதாணி புதர்களுக்கு அப்புறத்தில் மரமல்லிகை மரத்தடியில் அபிராமியும் இன்னொரு பெண்ணும் இருந்ததாகவும், அப்பால் போக கால் எழாமல் தான் அங்கேயே நின்றதாகவும் கூறினான். கமலபதி, என் மனம் இன்றுதான் ஆறுதல் பெற்றது. அபிராமியை நான் பார்த்துவிட்டேன். அவள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் என்றும் அறிந்தேன். என்னை அவள் திருடன் என்று வெறுக்கவில்லை. என்னிடத்தில் அவளுடைய அன்பும் மாறவில்லை. இனிமேல் எனக்கு வேறு என்ன வேண்டும்? கல்யாணியை தவிர என்றான் கமலபதி. முத்தையன் பெருமூச்சு விட்டான். கமலபதி, நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்று அவன் கையை பிடித்து கொண்டான். ஒன்றாய் போவானேன், எத்தனை வேண்டுமானாலும் தருகிறேன். தயவு செய்து இப்போது விளையாட்டு பேச்சு வேண்டாம் கமலபதி. புராணங்களில் சொல்வார்களே, இடது கண் துடிக்கிறது, இடது தோள் துடிக்கிறது என்றெல்லாம். அப்படியொன்றும் எனக்கு துடிக்கவில்லை. ஆனாலும் ஏதோ விபரீதம் வரப்போகிறதென்று மட்டும் என் மனது சொல்கிறது. இதை கேள். அபிராமியும் அவள் தோழியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அல்லவா? நானும் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் அல்லவா? அப்போது இன்னொரு பெண் வந்து, அபிராமி, உன்னை கூப்பிடுகிறார்கள். யாரோ திருப்பரங்கோவிலிருந்து உன்னை பார்க்க மனுஷால் வந்திருக்கிறார்களாம் என்றாள். உடனே அபிராமி எழுந்து போனாள். அதை கேட்டது முதல் என் மனதில் கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது. திருப்பரங்கோவில் மனுஷர்கள் இப்போது எதற்காக இங்கே வரவேணும்? கமலபதி சிரித்தான். எத்தனையோ உற்பாதங்கள் அபசகுனங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது எல்லாவற்றையும் தூக்கி அடிப்பதாயிருக்கிறது. முத்தையன், அது எப்படியாவது இருக்கட்டும். என்னுடைய பயம் பொய்யாய் போனால் ரொம்ப நல்லது. ஒருவேளை நிஜமானால் என்னை போலீசார் பிடித்துவிட்டால் அல்லது நான் இறந்து போனால் அபிராமியை நீதான் காப்பாற்ற வேணும். கமலபதி, அவளுக்கு வேறு திக்கே கிடையாது. அப்படி காப்பாற்றுவதாக எனக்கு வாக்குறுதி கொடுப்பாயா? அப்போது கமலபதி, கடவுள் சாட்சியாய் அபிராமியை நான் காப்பாற்றுகிறேன். பாதி கல்யாணம் ஆகிவிட்டது. அவளை காப்பாற்ற எனக்கு பூரண சம்மதம். என்னை காப்பாற்ற அவள் சம்மதிக்க வேண்டியதுதான் பாக்கி என்றான். அன்றிரவு வழக்கம் போல சங்கீத சதாரம் நாடகம் நடந்து கொண்டிருந்தது. கமலபதி சதாரம் வேஷத்தில் மேடையில் வந்து நடித்து கொண்டிருந்தபோது தற்செயலாக அவனுடைய பார்வை அபிராமியின் மீது விழுந்தது. ஒரு நிமிஷம் அவன் மெய் மறந்து போனான். அச்சமயம் மேடையில் சொல்ல வேண்டியதை கூட மறந்து போய் நின்றான். கோமுட்டி செட்டியாரின் மகன் வேஷம் போட்டவன்
கெட்டிக்காரன் ஆதலால் அவன் கமலபதியின் கால் விரலை தன் கால் விரலால் அமுக்கி, என்ன, நான் கேட்கிறேன், நீ சும்மா இருக்கிறாயே என்று கூறி மறுபடியும் கேள்வியை போட்டபோதுதான் கமலபதிக்கு நாடக கட்டம் ஞாபகம் வந்தது. அந்த காட்சி முடிந்து திரை விட்டதும் கமலபதி முத்தையனிடம் அவசரமாக சென்று, முத்தையா, ஒரு அதிசயம் என்றான். முத்தையன் என்னவென்று கேட்கவும், அபிராமி நாடகம் பார்க்க வந்திருக்கிறாள் என்பதை தெரிவித்து, நல்ல வேளை, நான் முதலில் அவளை பார்த்தேன். எனக்கே ஒரு நிமிஷம் திணறி போய் விட்டது. நீ மேடையில் இருக்கும்போது திடீரென்று அவளை பார்த்திருந்தால் என்ன செய்திருப்பாயோ என்னமோ. முத்தையன் அளவில்லாத ஆவலுடனும் பரபரப்புடனும் மேடையின் பக்கத்தட்டிக்கு சமீபம் வந்து இடுக்கு வழியாக கமலபதி காட்டிய திக்கை நோக்கினான். அடுத்த நிமிஷம் அவன் கமலபதியை கெட்டியாக பிடித்து கொண்டான். அவன் உடம்பு நடுங்கிற்று. கமலபதியை அவன் தனி இடத்துக்கு அழைத்து சென்று, கமலபதி, நான் சாயங்காலம் சொன்னது நிஜமாய் போய்விடும் போலிருக்கிறது. அபிராமியின் பக்கத்தில் இருப்பது யார் தெரியுமா? அவர்தான் திருப்பரங்கோயில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். ஏதோ சந்தேகம் தோன்றித்தான் அவர் அபிராமியை இந்த நாடகத்துக்கு அழைத்து வந்திருக்க வேண்டும். சர்வோத்தம சாஸ்திரி முத்தையனை பார்த்ததில்லையே தவிர, முத்தையன் திருப்பரங்கோயிலில் இருந்தபோது பல தடவை சாஸ்திரியை பார்த்திருக்கிறான். ஒரு ஊரில் சப் இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் பார்ப்பவரை அந்த ஊரில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்க முடியுமா? நண்பர்கள் இருவரும் கவலையுடனே ஆலோசனை செய்தார்கள். முத்தையன் நாடகம் முழுவதும் நடித்து விட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார்கள். அவன் அபிராமியின் பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது. பார்த்தாலும் தெரிந்தவள் என்பதை காட்டிக்கொள்ளக்கூடாது. வேறு வழி ஒன்றுமில்லை. இப்போது மேடைக்கு வரமாட்டேன் என்றால் எல்லாம் ஒரே குழப்பமாக முடிவதோடு சந்தேகமும் ஊர்ஜிதமாகும் அல்லவா? ஏதாவது அபாயத்துக்கு அறிகுறி தென்பட்டால் என்ன செய்ய வேண்டுமென்பதையும் அவர்கள் யோசித்து முடிவு செய்தார்கள். கமலபதி சென்னைக்கு வந்ததும் ஒரு செகண்ட் ஹேண்ட் மோட்டார் கார் வாங்கியிருந்தான். நடிகர்கள் வருவதற்கென்று கொட்டகைக்கு பின்னால் ஒரு தனி வழி இருந்தது. அவனுடைய காரை அங்கேதான் நிறுத்தி வைப்பது வழக்கம். அவசியம் ஏற்பட்டால் முத்தையன் அந்த காரில் ஏறி ஓட்டிக்கொண்டு போய்விட வேண்டியது. அப்புறம் பகவான் விட்ட வழி. கமலபதி, உன் வாக்குறுதியை மறந்துவிடாதே என்று கடைசியாக கேட்டுக்கொண்டான் முத்தையன். நாடகம் நடந்து கொண்டு வந்தது. சதாரமும் திருடனும் சந்திக்கிறார்கள். திருடன் பாடுகிறான். கடைசி அடியை பாடும்போது திருடன் தன் முகமுடியை விளக்குகிறான். உடனே சதாரம் மூர்ச்சித்து விழுகிறாள். அதே சமயம் சபையில் குடிக்கொண்டிருந்த நிசப்தத்தை பிளந்து கொண்டு, ஐயோ என் அண்ணன் என்று ஒரு குரல் எழுந்தது. அடுத்த கணத்தில் அபிராமி நிஜமாகவே மூர்ச்சியடைந்து விழுந்தாள். மீனாட்சி அம்மாள் அவளை தாங்கிக் கொண்டாள். சப் இன்ஸ்பெக்டர் ஒரு துள்ளு துள்ளி எழுந்து பின்புறம் நோக்கி சமீட்சை செய்தார். உடனே அங்கிருந்த 4 பேரும் எழுந்து விரைந்து சென்றார்கள். இதற்குள் சபையில் பாதி பேருக்கு மேல் எழுந்து நிற்கவும், என்ன என்ன என்று ஒருவரை ஒருவர் கேட்கவும், காரணம் தெரியாமல் சில பேர் விழுந்தடித்து வெளியே ஓடவும், இம்மாதிரி அல்லோல கல்லோலமாகி விட்டது. மேடையிலும் திரையை விட்டுவிட்டார்கள். உடுப்பணியாத போலீசார் 4 பேரும் வெளியே சென்று அங்கே தயாராயிருந்த உடுப்பணிந்த போலீஸ்காரர்களையும் அழைத்து கொண்டு மேடைக்குள் ஓடினார்கள். அங்கே மூளை முடுக்குகளில் எல்லாம் தேடியும் கூட திருடன் அகப்படவில்லை. கமலபதி கவலை தேங்கிய முகத்துடன் ஆவலுடன் எதையோ எதிர் நோக்குபவன் போல இருந்தான். சில நிமிஷங்களுக்கு பிறகு சற்று தூரத்துக்கு அப்பால் இருந்து அவனுடைய மோட்டார் ஹாரனின் சப்தம் வரவும் அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. கல்யாணியின் தகப்பனார் திரு சிற்றம்பலம் பிள்ளைக்கு குடும்பத்துடனே திருப்பதி போய் வர வேண்டுமென்ற விருப்பம் ஏற்பட்டது. தலை மொட்டையடிப்பதற்கு அவருடைய இளைய தாரத்தின் குழந்தைகள் ஏராளமாய் இருந்தார்கள். வெங்கடேச பெருமாளுக்கு குடும்பத்திலே வேண்டுதலும் இருந்தது. கல்யாணி அவ்வளவு பெரிய சொத்துக்கரியாய் இருக்கும்போது செலவுக்கு பணத்துக்கு தான் என்ன குறைவு? திருப்பதிக்கு போய் வந்து விமர்சையாக கம்ப சேர்வை நடத்தி கூத்து வைக்க வேண்டுமென்றும் அவர் முடிவு செய்திருந்தார். கல்யாணியிடம் இதை கூறியபோது அவள் ஆவலுடன் தானும் வருவதாக தெரிவித்தாள். கல்யாணி பூங்குளத்துக்கு வந்து 3 மாதம் ஆயிற்று. ஆரம்பத்தில் முத்தையனை சந்தித்து பேசியதன் பயனாக அவளுடைய உள்ளத்தில் சிறிது அமைதி ஏற்பட்டிருந்தது. நாளாக அந்த அமைதி குன்றி பரபரப்பு அதிகமாகி கொண்டிருந்தது. முத்தையன் ஏன் இன்னும் வரவில்லை?
அவன் எங்கே போனான், என்ன செய்கிறான் என்று அவள் உள்ளம் ஒவ்வொரு கணமும் கேட்டுக்கொண்டிருந்தது. அவனை பார்க்க வேண்டுமென்ற தாபத்தினால் அவளுடைய தாபம் மிதமிஞ்சி போகாத வண்ணம் ஒருவாறு ஆறுதல் அளித்து வந்தது அந்த நதிக்கரை பிரதேசந்தான். இந்த 2-3 மாத காலமாக கல்யாணி பழையபடி கொள்ளிடக்கரை வன தேவதையாக விளங்கினாள். தினந்தவறினாலும் அவள் நதிக்கு குளிக்கப் போவது தவறுவதில்லை. அப்படி போகிறவள் திரும்பி வீட்டுக்கு வர அவசரப்படுவதும் இல்லை. நெடுநேரம் காடுகளில் சுற்றி கொண்டிருப்பாள். அவள் கன்னி பருவத்தில் பழம் பறித்து தின்ற நாவல் மரம், இலந்தை மரம் இருக்கும் இடமெல்லாம் இப்போதும் தேடி செல்வாள். கிளைகளை உலுக்குவாள். உதிர்ந்த பழங்களை ஓடிச் சென்று பொறுக்கி சேர்ப்பாள். அப்போது முத்தையனுடைய ஞாபகம் வந்துவிடும். அப்படியே தரையில் உட்கார்ந்து பகற்கனவில் ஆழ்ந்து விடுவாள். ஐயோ, தன்னை மட்டும் முத்தையனுக்கு கட்டி கொடுத்திருந்தால் வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமயமாக இருந்திருக்கும். தினம் ஒரு தடவை பாழடைந்த கோவிலுக்கு சென்று பார்ப்பாள். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு வந்திருப்பானோ என்ற அடங்காத ஆவலுடனே செல்வாள். முத்தையன் வழக்கமாய் உட்காரும் மேடை வெறியதாய் இருக்க கண்டதும் அவள் நெஞ்சு துணுக்கமடையும். ஒருவேளை தன்னை அலைக்கழிப்பதற்காக பக்கத்தில் எங்கேயாவது ஒளிந்திருப்பானோ என்று கூட நாலா பக்கமும் தேடி பார்ப்பாள். ஏன் இன்னும் வரவில்லை? அபிராமியை ஒரு தடவை பார்த்து வரவேணும் என்று தானே போனான். பார்த்தானோ இல்லையோ? ஒருவேளை அவள் அவனை பிரிய மாட்டேன் என்று சொல்லிவிட்டாளோ? இருவருமாக கப்பலேறி போய்விட்டார்களோ? சகிக்க முடியாத இந்த எண்ணம் தோன்றும்போது அவளுக்கு அபிராமியின் மீது கோபம் அசாத்தியமாக வரும். அந்த பாழும் அபிராமியினாலேதான் தன்னுடைய வாழ்க்கை பாழானதெல்லாம். அவள் எதற்காக பிறந்தாள்? அவள் பிறக்க வேண்டியது அவசியமென்றால் தன்னை எதற்காக பகவான் படைக்க வேணும்? இப்படி ஒவ்வொரு நாளும் கல்யாணிக்கு முடிவில்லாத ஒரு யுகமாக போய்கொண்டிருந்தது. இத்தகைய சந்தர்ப்பத்திலேதான் திருச்சிற்றம்பலம் பிள்ளை குடும்ப சகிதமாக திருப்பதி யாத்திரை கிளம்பினார். ஆடி பிறந்து நடவு ஆரம்பமாகிவிட்டால் அப்புறம் எங்கும் கிளம்ப முடியாதென்றும் யாத்திரை புறப்பட இதுதான் சரியான தருணம் என்றும் அவர் எண்ணினார். நாளுக்கு நாள் உள்ள கிளர்ச்சி அதிகமாகிக் கொண்டிருந்த கல்யாணிக்கு தான் பூங்குளத்திலேயே இன்னும் இருந்தால் பைத்தியமே பிடித்துவிடும் போல தோன்றிற்று. யாத்திரை கிளம்பி சென்றால் பல இடங்களை பார்ப்பதில் சிறிது மனதை செலுத்தலாம் அல்லவா? ஒருவேளை போகும் இடங்களில் ஏதாவது முத்தையனை பற்றிய செய்தி காதில் விழுந்தாலும் விழலாம் அல்லவா? இந்த எண்ணத்துடனேதான் கல்யாணியும் திருப்பதிக்கு கிளம்ப சித்தமானாள். குறிப்பிட்ட நல்ல நாளில் திருச்சிற்றம்பலம் பிள்ளையின் குடும்பம் திருப்பதிக்கு பிரயாணமாயிற்று. சாதாரணமாக ஒரு ரயில்வே ஜங்ஷனைப் போல கலகலப்பான இடம் வேறு கிடையாது என்று சொல்லலாம். அதிலும் ராயவரம் ஜங்ஷனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அங்கே 4 முக்கியமான இடங்களுக்கு போகும் 4 ரயில் பாதைகள் வந்து சேர்கின்றன. ஆகவே பகல் இரவு 24 மணி நேரமும் ஸ்டேஷன் கலகலவென்றுதான் இருக்கும். ஆஹா, அங்கே எத்தனை விதமான வாசனைகள் தான் கலந்து வருகின்றன! தாழம்பூ, ரோஜாப்பூ, வெட்டிவேர், மறுக்கொழுந்து வாசனை, மசால் வடை, காராபூந்தி வாசனை, சாம்பார் சாதம், தயிர் சாதம் வாசனை, ரொட்டி, பன், பிஸ்கோத்து வாசனை, புகையிலை வாசனை, சுருட்டு புகை வாசனை, அழுகிய ஆரஞ்சித்தோல், வாழைப்பழத்தோல் வாசனை, மனுஷர்கள் மேலிருந்து வரும் சென்ட்டு, ஜவ்வாது, வேப்பெண்ணெய் வாசனை. அம்மம்மம்மா, அந்த வாசனைகளையெல்லாம் தனித்தனியாக பிரித்தெடுத்து எண்ணினால் குறைந்தது 30,000 வாசனை இராதா? அப்புறம் எத்தனை தினுசான மனுஷர்களை நாம் அங்கே பார்க்கிறோம். பட்டிக்காட்டு குடியானவர்கள், பட்டணத்து நாகரிக புருஷர்கள், உச்சி குடுமி மனிதர்கள், கிராப்பு தலைக்காரர்கள், குல்லா அணிந்தவர்கள், தொப்பி தரித்தவர்கள், பட்டை நாமங்கள், சந்தன பொட்டுக்கள், முறுக்கு மீசைகள், முகஷவரங்கள், நீண்ட தாடிகள். ஸ்திரீகளிலேதான் எத்தனை விதம்! கொரநாட்டு புடவை தரித்தவர்கள், புதுச்சேரி சில்க் அணிந்தவர்கள், நெற்றி நிறையும்படி குங்கும பொட்டு இட்டவர்கள், கண்ணுக்கு தெரியாதபடி சிறு சாந்து பொட்டு வைத்தவர்கள், தலை பின்னி தொங்கவிட்டவர்கள், பின்னலை எடுத்து கட்டியவர்கள், பின்னாமல் கொண்டை போட்டு கொண்டவர்கள், வைரக் கம்மல்கள் தொங்குகிற டோலக்குகள். அங்கே கிளம்புகிற சப்தங்கள் எத்தனை வகை! ரயில் ஊதும் சப்தம், என்ஜின் புகைவிடும் சப்தம், மணியடிக்கும் சப்தம், மசால் வடை, முந்திரிப்பருப்பு என்று விற்கும் சப்தம்,
குழந்தைகள் கூக்குரலிடும் சத்தம், ஸ்டேஷனுக்கு வெளியே ஜட்கா வண்டிகள் கடகடவென்று ஓடும் சப்தம், மோட்டார் ஹாரன்களின் சப்தம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஜனங்கள் பேசுகிற கலகல சப்தம். ஒரு ரயில் பிளாட்பாரத்தில் நம்முடைய காதில் விழுகிற பேச்சுகளைப் போல சுவாரஸ்யமானது வேறொன்றுமே கிடையாது என்று சொல்ல வேண்டும். அம்மா, எனக்கு ஒரு ரயில் வாங்கி கொடு என்று மூக்கால் அழுகிறது ஒரு சின்ன குழந்தை. அது வாங்கி கொடுக்க சொல்லுவது பொம்மை ரயிலை தான், நிஜ ரயிலை அல்ல. ஏன் சார், இன்னைக்கு பேப்பரில் என்ன ஒரு இடவும் இல்லையே என்று சொல்லிக்கொண்டு போகிறார் ஒரு பத்திரிகை பிரியர். அடே ராமு, பரீட்சையில் கோட் அடிச்சிட்டியாமே, இப்படி கொடு கையை என்று ஒரு வாலிபன் இன்னொரு வாலிபனுடைய கையை பிடித்து குலுக்குகிறான். ராயவரம் ஜங்ஷன் இப்படி கலகலப்பாக இருந்து கொண்டிருந்தது. சென்னைக்கு போகும் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வண்டி வருகிற நேரம் நெருங்கிவிட்டபடியால் ஜனங்கள் பெட்டி படுக்கையுடனும் மூட்டை முடிச்சுகளுடனும் குழந்தை குட்டிகளுடனும் கூட்டம் கூட்டமாக வந்து பிளாட்பாரத்தில் சேர்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படி வந்தவர்களில் திரு சிற்றம்பலம் பிள்ளையும் அவரது குடும்பத்தாரையும் நாம் பார்க்கிறோம். மேம்பாலத்திற்கு போகும் படிக்கட்டின் அடியில் விழுந்திருந்த நிழலில் ஒரு பெட்டியின் மேல் உட்கார்ந்திருந்தாள் கல்யாணி. அத்தை அவள் பக்கத்தில் நின்றாள். திரு சிற்றம்பலம் பிள்ளையும் அவருடைய மனைவியும் குழந்தைகள் அங்குமிங்கும் ஓடாமல் தடுத்து நிறுத்தும் பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். வண்டிக்காரர்கள் 2 பேர் கையில் தார் குச்சியுடன் பயபக்தியோடு சற்று தூரத்தில் நின்றார்கள். அந்த பிளாட்பாரத்தில் கூடியிருந்த அவ்வளவு ஸ்திரீகளுக்குள்ளும் கல்யாணிதான் அழகும் வசீகரமும் பொருந்தி விளங்கினாள். அவ்வழியே போன ஸ்திரீகள் அவளை பொறாமை பொங்கிய கண்களுடன் பார்த்து கொண்டு போனார்கள். பட்டு உருமாலையும் ஜபாது பொட்டும் தரித்த ஒருவன் அவ்வழியாக குறுக்கே நெடுக்கே 5-6 தடவை போய்விட்டான். முதலில் 2 நிமிஷம் கல்யாணி பிளாட்பாரத்தின் நாலாபுறமும் பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தாள். அப்புறம் பட்டென்று அவள் முகத்தில் ஒரு மாறுதல் உண்டாயிற்று. கவனத்துடன் எதையோ கேட்பவள் போன்ற பாவனை தோன்றிற்று. 5 நிமிஷத்துக்குள் அவளுடைய முகத்தில் 1000 விதமான பாவங்கள் காணப்பட்டு மறைந்தன. வியப்பு, கோபம், ஆவல், ஆத்திரம், சந்தேகம், பரபரப்பு, இவ்வளவு பாவங்களும் மாறி மாறி தோன்றின. அவளுக்கு கொஞ்ச தூரத்தில் சிலர் கும்பலாக நின்று பேசி கொண்டிருந்தது அவளுடைய காதில் விழுந்தது. கூட்டத்தில் ஒருவர் சொல்கிறார், அதை ஏன் கேட்கிறீர்கள்? சென்னை பட்டணமெல்லாம் ஒரே கொல்லென்று போயிருக்கு. அடாடா, அந்த திருடனுடைய சாமர்த்தியத்தை சொல்லுகிறார்கள், அப்படியே சொல்லுகிறார்கள். கூட்டத்திலே இன்னொருவர், ஏன் சார், அது எப்படி பெரிய கூட்டத்திலே அத்தனை போலீஸ்காரர்களுக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு அவன் தப்பித்து கொண்டான்? நம்ப முடியாத அதிசயமாயிருக்கிறதே. முதல் மனிதர், பாருங்கள், ஸ்டேஜ் மேலே இருந்து அப்படியே அலாக்கா ஒரு தாவு தாவினானாம். நாடகம் பார்க்க வந்திருந்தவர்கள் தலை மேலேயே நடந்து 2 எட்டிலே போய்விட்டானாம். இன்னும் பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? அவனை அரெஸ்ட் செய்ய வந்திருந்த போலீஸ் டெபுட்டி கமிஷனரின் மோட்டார் வண்டி வாசலிலே நின்று கொண்டிருந்ததாம். அந்த வண்டியைத்தான் அவன் விட்டு கொண்டு போய்விட்டானாம். வேறொருவர், அவன் எங்கே தான் போயிருப்பான் என்று ஏதாவது தெரிந்ததா? எங்கே போயிருப்பான்? பழையபடி கொள்ளிடக்கரைக்கு தான் வந்து சேர்ந்திருப்பான். நாணர்காட்டிலே புகுந்து விட்டால் அப்புறம் யாரால கண்டுபிடிக்க முடியும்? 1000 போலீஸ்காரர்கள் தான் வரட்டுமே. ஆமாம், நாணர்காட்டிலே புகுந்து விட்டால் சாப்பாட்டுக்கு என்ன வழி? அது தெரியாதா உங்களுக்கு? கொள்ளிடக்கரையிலே ஏதோ ஒரு கிராமத்தில் அவனுக்கு யாரோ ஒரு பெண் பிள்ளை இருக்காளாம். இதற்கு என்ன சார் இவ்வளவு ரகசியம்? முத்தையன் போகிற ஊரிலெல்லாம் தான் அவனுக்கு ஒரு பெண்டாட்டி இருக்கிறாள் என்று சொல்கிறார்களே. சீச்சி, ஏன் இப்படி கண்ணா பின்னாவென்று பேசுகிறீர்கள்? நம்முடைய வழக்கமே இப்படித்தான். 1 என்பதை 10 என்கிறது. உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? பட்டணத்தில் பெண் பிள்ளைகள் எல்லாம் ஒரேடியாக அவனுடைய மோகத்தில் மூழ்கி கிடந்தார்களாம். அதென்னமோ அவனிடத்தில் ஒரு வசீகர சக்தி இருப்பதாக சொல்கிறார்கள். நாடக மேடையில் அவன் முகத்தை திறந்து காட்டினானோ இல்லையோ, எத்தனையோ பெண் பிள்ளைகள் மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டார்களாம். பாருங்கள், கடைசி நாள் நாடகத்தன்று கூட அப்படி ஒருத்தி மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டாளாம். அதென்னமோ சுவாமி, இந்த பக்கமெல்லாம் அவனுக்கு அது விஷயத்தில் ரொம்ப நல்ல பேர். என்னத்தான் கொள்ளைக்காரனாய் இருந்தாலும் இதுவரையில் ஒரு ஸ்திரீக்காவது
அவன் கெடுதல் செய்ததில்லை என்று சொல்கிறார்கள். ஒரு நாளைக்கு அவன் அகப்படப் போகிறான். அப்போது எல்லா பொய் நிஜமும் தெரிய போகிறது. கல்யாணி இவ்வளவுதான் கேட்டாள். உடனே ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள். திருச்சிற்றம்பலம் பிள்ளையை கூப்பிட்டு, அப்பா, எனக்கு உடம்பு ஒரு மாதிரியாய் இருக்கிறது. நான் திருப்பதிக்கு வரவில்லை. நீங்கள் போய் வாருங்கள். நானும் அத்தையும் திரும்பி பூங்குளத்துக்கே போய்விடுகிறோம். திருச்சிற்றம்பலம் பிள்ளை திடுக்கிட்டு, என்னம்மா இப்படி சொல்கிறாய்? டிக்கெட் கூட வாங்கியாய் விட்டதே என்று கேட்டார். அவர் என்ன சொல்லியும் பிரயோஜனப்படவில்லை. கல்யாணி பிடிவாதமாக திரும்பித்தான் போவேன் என்று சொன்னாள். இதற்குள் ரயில் வந்துவிடவே திருச்சிற்றம்பலம் பிள்ளை வேறு வழியில்லாமல், சரியம்மா, நல்ல வேலையாய் வண்டிக்காரர்களும் இருக்கிறார்கள். திரும்பி ஜாக்கிரதையாய் போய் சேர். வீட்டிலும் ஜாக்கிரதையாய் இரு என்று 100 தடவை ஜாக்கிரதை படித்துவிட்டு மனைவி மக்களுடன் ரயில் ஏறினார். ஸ்டேஷனை விட்டு ரயில் நகர்ந்ததும் கல்யாணியும் அத்தையும் வெளியே வந்து மாட்டு வண்டியில் ஏறி பூங்குளத்துக்கு பிரயாணமானார்கள். ஆடி மாதம் மேலக்காற்று விர் விர் என்று அடித்து கொண்டிருந்தது. மரங்களின் கிளைகள் அந்த காற்றில் பட்ட பாட்டை சொல்லி முடியாது. நாலா பக்கம் இருந்தும் ஹோ என்ற இரைச்சல் சத்தம் எழுந்தது. பூங்குளம் கிராமம் ஜலத்திலே மிதந்து கொண்டிருப்பது போல காணப்பட்டது. ஆறுகளிலும் வாய்க்கால்களிலும் புது வெள்ளம் இரு கரைகளையும் தொட்டுக்கொண்டு சுழிகள் நுரைகளுடன் அதிவேகமாய் போய்கொண்டிருந்தது. வயல்கள் எல்லாம் தண்ணீர் நிறைந்து ததும்பிக் கொண்டிருந்தன. நாற்றாங்கால்களில் இளம் நாற்றுகள் கொழு கொழுவென்று பசுமையாய் படர்ந்து இருந்தன. அப்பயிர்களின் மீது சில சமயம் காற்று வேகமாய் சுழன்று அடித்தபோது விதவிதமான சுழிகளும் கோலங்களும் தோன்றி மறைந்தன. தடாகங்கள் நீர் நிறைந்து அலைமோதி கொண்டிருந்தன. தாமரையும் அல்லியும் புத்துயிர் பெற்று தளதளவென்று விளங்கிய புதிய இலைகளையும் மொட்டுக்களையும் விட்டு கொண்டிருந்தன. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் மலர்ந்திருந்த தாமரை பூக்களை மேலக்காற்று படாத பாடு படுத்திற்று. மிருகங்களும் பட்சிகளும் கூட புது வெள்ளம் வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தை ஊட்டியிருப்பது போல காணப்பட்டது. எருமை மாடுகள் தளர்ந்த நடையுடன் வந்து கொண்டிருந்தவை நீர் நிரம்பிய தடாகத்தை பார்த்ததும் அதிவேகமாய் பாய்ந்து வந்து தண்ணீரில் அமிழ்ந்தன. கொக்குகள் கூட்டம் கூட்டமாக பறந்து வந்து குளக்கரைகளில் புதிதாய் முளைத்து வரும் கோரைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்து மௌனாந்தரத்தில் ஆழ்ந்துவிட்டன. பசுமையான கோரைகளுக்கிடையில் அந்த தூய வெண்ணிற கொக்குகள் நின்ற நிலையும் அவற்றின் நிழல் கீழே தண்ணீரில் பிரதிபலித்த தோற்றமும், ஆஹா, எப்பேற்பட்ட கைதேர்ந்த சித்திரக்காரன் எழுதிய சித்திரமோ இது என்று நம்மை அதிசயிக்க செய்தன. கல்யாணி பூங்குளத்துக்கு வந்து வண்டியை விட்டு இறங்கி வீட்டிற்குள் போனாலோ இல்லையோ, உடனே குடத்தை எடுத்து இடுப்பில் வைத்துக்கொண்டு, அத்தை, நான் ஆற்றங்கரைக்கு போய் குளித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். என்னடி அம்மா இது? நாளைக்கு போய் ஆற்றில் குளித்தால் போதாதா? இன்றைக்கே அவசரமா? மேல் காற்றோ இப்படி சூறாவளியாய் அடித்து கொண்டிருக்கிறது. இந்த காற்றில் போனால் உடம்புக்கு தான் ஆகுமா? நான் தனியாய் இருக்கும்போது நீ ஏதாவது உடம்புக்கு வருவித்து கொண்டு படுத்து கொண்டு விடாதே, என்னால் ஆகாது என்றாள் அத்தை. நல்லா இருக்கிறது. ஆற்றிலே புது வெள்ளம் வந்திருக்கும்போது யாராவது வீட்டில் வெந்நீரில் குளிப்பார்களா? நான் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கல்யாணி கிளம்பி சென்றாள். நேரே அவள் பாழடைந்த கோவிலுக்குத்தான் சென்றாள் என்று சொல்லவும் வேண்டுமா? இந்த தடவை அவள் ஏமாற்றம் அடையவில்லை. மரத்தடியில் மேடை மீது முத்தையன் தலையில் கட்டிய முண்டாசுடன் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய முகத்தில் குதூகலம் குடியிருந்தது. கல்யாணியை பார்த்ததும் அவன், ஸ்ரீமதி கல்யாணி அம்மாள் வரவேணும். தங்களை எதிர்நோக்கி கொண்டுதான் இன்று காலை 6 மணியிலிருந்து காத்திருக்கிறேன் என்றான். கல்யாணி ஆனந்த பரவசமானாள். திடீரென்று தனக்கு இறகுகள் முளைத்து ஆகாசத்தில் பறப்பது போன்ற உணர்ச்சி அடைந்தாள். சென்ற 4 வருஷ காலத்தில் முத்தையன் ஒரு தடவையாவது இவ்வளவு சந்தோஷமாக அவளை வரவேற்றது கிடையாது. கல்யாணியின் கல்யாண பேச்சு ஆரம்பித்ததிலிருந்து அவர்களுக்குள் கோபமும் தாபமும் தான் அதிகமாயிருந்தன. நான் இன்று உன்னை பார்ப்பது அதிர்ஷ்டவசந்தான். இத்தனை நேரம் திருப்பதிக்கு கிட்டத்தட்ட நான் போயிருக்க வேண்டியது என்றாள் கல்யாணி. ஓஹோ, அதென்ன சமாச்சாரம்?
இதோ இந்த பீடத்தில் அமர்ந்து எல்லாம் விவரமாக சொல்ல வேணும் என்றான் முத்தையன். அவளுடைய குடத்தை வாங்கி கீழே வைத்து அவளையும் அந்த மேடையில் உட்கார செய்தான். கல்யாணி அன்று நடந்ததையெல்லாம் ஒருவாறு சொன்னாள். ராயவரம் ஸ்டேஷனில் ரயிலுக்காக காத்து கொண்டிருந்தபோது முத்தையனை பற்றிய பேச்சு காதில் விழுந்ததையும், கொள்ளிடக்கரைக்கு தான் வந்திருப்பான் என்ற வார்த்தையை கேட்டவுடனே தான் திருப்பதிக்கு போகாமல் திரும்பி வந்துவிட்டதையும் கூறினாள். கல்யாணி, உன்னுடைய இப்பேற்பட்ட அன்புக்கு நான் எந்த வகையில் தகுந்தவன் என்றுதான் தெரியவில்லை. உன்னுடைய அன்பை கூட ஒரு சமயம் நான் சந்தேகித்தேனே. அதை நினைத்தால் ஆச்சரியமாயிருக்கிறது என்றான் முத்தையன். கல்யாணிக்கு அப்போது ரயில்வே ஸ்டேஷனில் காதில் விழுந்த இன்னும் சில விஷயங்கள் ஞாபகம் வந்தன. அவள் முகத்தில் துன்பக்குறி தோன்றிற்று. அதெல்லாம் சரிதான், ஆனால் என்று கேட்க ஆரம்பித்தவள் தயக்கமடைந்து நிறுத்திவிட்டாள். என்ன என்ன என்று முத்தையன் கேட்டான். கல்யாணி பேச்சை மாற்றி, ரயில் ஏறுகிற சமயத்தில் நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? அப்பாவும் சின்னம்மாவும் என்ன நினைத்தார்களோ தெரியாது. என்னை பைத்தியம் என்று முடிவு கட்டியிருப்பார்கள். ஸ்டேஷனில் இருந்தவர்கள் கூட என்னை பார்த்து சிரித்திருப்பார்கள். இவ்வளவுதானே கல்யாணி? நம்ம 2 பேரும் பைத்தியங்கள்தான். பைத்தியங்களாகவே இருப்போம். சிரிக்கிறவர்களெல்லாம் சிரித்து கொள்ளட்டும். இன்னும் கொஞ்ச நாள் தானே சிரிப்பார்கள். நாம் இருவரும் கப்பலேறி ஆனந்தமாக கடல் பிரயாணம் செய்யும்போது அவர்களுடைய சிரிப்பு நம்மை தொடர்ந்து வரப்போகிறதா? அக்கறை சீமைக்கு போய் ஆனந்தமாய் காலம் கழிக்கும்போதுதான் அவர்களுடைய பரிகாசம் நம் காதில் விழப்போகிறதா? கல்யாணி, என்னுடைய வேலையெல்லாம் ஆகிவிட்டது. அபிராமியை பார்த்துவிட்டேன். அவள் சௌக்கியமாய் இருக்கிறாள். அவளை பாதுகாப்பதற்கு ஒரு ஆசாமியும் ஏற்பட்டு விட்டான். இனிமேல் நாம் எங்கே போனாலும் போகலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே போலீஸ் ஆர்ப்பாட்டம் அதிகமாயிருக்கும். அந்த கலவரம் அடங்கும் வரையில் நான் ஜாக்கிரதையாய் இருக்க வேணும். அப்புறம் நாம் கப்பலேறி கிளம்பி விட்டோமானால் பிறகு எது எப்படி போனால் நமக்கு என்ன? சொர்க்க வாழ்வை அடைந்தவர்களுக்கு மண்ணுலகத்தை பற்றி கவலை ஏன் என்றான். பிறகு சில தினங்கள் கல்யாணிக்கும் முத்தையனுக்கும் சொர்க்க வாழ்வாகவே சென்று வந்தன. அவர்கள் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தார்கள் என்றே சொல்லலாம். ஆனால் அந்த வெள்ளத்தினடியில் ஒரு பெருஞ்சுழல் வட்டமிட்டு சுழன்று கொண்டிருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ராயவரம் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் பிரமாத அமர்க்கலப்பட்டு கொண்டிருந்தது. சென்னை பட்டணத்திலிருந்து சாட்சாத் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் துரையே வந்திருந்தார். இன்னும் ஜில்லா சூப்பரிண்டென்ட் துரையும் 2 டெபுட்டி சூப்பரிண்டென்ட்களும், அரை டஜன் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்களும், 30 கான்ஸ்டபிள்களும் ஆஜராகி இருந்தார்கள். ஜில்லா சூப்பரிண்டென்ட் துரை மேஜையிலே ஓங்கி குத்திவிட்டு சொல்கிறார், நம்முடைய ஜில்லா போலீஸ் படைக்கு இதைவிட அவமானம் வேண்டியதில்லை. நம்முடைய மானம் போய்விட்டது. சென்னையிலிருந்து டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் துரை வந்திருப்பதை பார்க்கிறீர்கள். இன்று 20ஆம் தேதி, இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் திருடனை நாம் பிடித்தேயாக வேண்டும். தெரிகிறதா? டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சொல்கிறார். திருடன் எடுத்து வந்த மோட்டார் கொள்ளிடம் பாலத்துக்கு பக்கத்தில் மடுவில் கிடந்து அகப்பட்டு விட்டது. ஆகையால் அவன் இந்த கொள்ளிடக்கரையில்தான் எங்கேயோ ஒளிந்திருக்கிறான். கொள்ளிடக்கரை காடுகளை சல்லடை போட்டு சலித்து விடுங்கள். அவனுக்கு யாராவது உதவி செய்பவர்கள் இருக்கத்தான் வேண்டும். யார் மேல் சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனே அரெஸ்ட் செய்து விடுங்கள். கொஞ்சம் கூட தயக்கம் வேண்டாம். தெரிகின்றதா? பிறகு டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் துரை ஜில்லா சூப்பரிண்டென்ட்டை பார்த்து, இந்த திருடனை உள்ளூரில் துப்பு வைக்காமல் கண்டுபிடிப்பது கஷ்டம். துப்பு சொல்கிறவர்களுக்கு 1000 ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும் என்று டாம் போட சொல்லுங்கள் என்றார். முத்தையன் கொள்ளிடக்கரைக்கு வந்து 10 நாளைக்கு மேல் ஆகிவிட்டது. அன்று காலையில் கல்யாணி சமையல் செய்து கொண்டிருந்தாள். அவள் முகத்திலே குதூகலம் குடிக்கொண்டிருந்தது. சில சமயம் தனக்குத்தானே புன்னகை புரிந்து கொள்வாள். சில சமயம் தனக்குள்ளேயும், சில சமயம் வாய்விட்டும் பாட்டு பாடுவாள். முத்தையனுக்காக நாம் சமையல் செய்கிறோம் என்ற எண்ணமே அவளுக்கு அத்தகைய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்தது. சமையல் செய்த பிறகு கொஞ்ச சாப்பாட்டை பக்குவமாய் பிசைந்து இலையில் கட்டி குடத்துக்குள் வைத்து கொண்டு அத்தையிடம்
குளிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு கல்யாணி ஆற்றுக்கு கிளம்புவது வழக்கம். அத்தைக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்கல். அது இப்போது கல்யாணிக்கு ரொம்பவும் சௌகரியமாயிருந்தது. சில சமயம் ஆற்றங்கரைக்கு கிளம்பும்போது கல்யாணிக்கு சங்கடம் ஏற்பட்டுவிடும். அக்கம் பக்கத்து வீடுகளில் யாராவது வந்து நாங்களும் உன்னுடன் குளிக்க வருகிறோம் என்பார்கள். அப்போது திடீரென்று அவள் தன் மனதை மாற்றிக்கொண்டு, இல்லை அம்மா, நான் இன்று குளிக்க வரவில்லை என்று சொல்லிவிடுவாள். அப்புறம் மத்தியானத்துக்கு மேல் தனியாக போவாள். அப்படி கிளம்புவது தடைப்பட்ட போதெல்லாம், ஐயோ, முத்தையன் காத்திருப்பானே, பசியோடு இருப்பானே என்று அவளுடைய உள்ளம் துடிதுடித்து கொண்டிருக்கும். அன்றைய தினம் அவள் சாப்பாட்டை குடத்துக்குள் எடுத்து வைத்து கொண்டிருந்தபோது வாசலில் தண்டோரா போடும் சத்தம் கேட்டது. கிராம வெட்டியான் பின்வருமாறு கூவினான். கொள்ளைக்கார முத்தையா பிள்ளையை பிடிக்க துப்பு சொல்கிறவர்களுக்கு சர்க்காரிலே 1000 ரூபாய் சன்மானம் அளிப்பாங்க. டம் 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 டம். மேற்படி முத்தையா பிள்ளைக்கு சாப்பாடு போடுறது, தங்க இடம் கொடுக்கறது, பேசுறது, பழகிறது எல்லாம் பெரிய குத்தங்களாம். அப்படி செய்கிறவர்களை சர்க்காரிலே கடுமையாக தண்டிக்கப்படுவாங்க. ஜாக்கிரத்தை ஜாக்கிரத்தை ஜாக்கிரத்தை. டம் 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 டம். கல்யாணி வழக்கம் போல அன்றும் இடுப்பில் குடத்துடன் கொள்ளிடத்துக்கு குளிக்க கிளம்பினாள். போகும்போது அவளுடைய உள்ளத்தில் பற்பல எண்ணங்கள் தோன்றி அலைந்தன. விற்றென்று வீசிய மேல் காற்றினால் அவளுடைய சேலையின் தலைப்பு அலைந்ததை காட்டிலும் அதிவேகமாகவே அவளுடைய உள்ளம் அலைந்தது. எவ்வளவோ ஆபத்துகளுக்கு துணிந்து நாம் முத்தையனுக்கு உதவி செய்கிறோம் என்ற எண்ணம் அவளுக்கு எல்லையில்லாத பூரிப்பை அளித்தது. இந்த ஆபத்தெல்லாம் விலகி முத்தையனும் தானும் கப்பலேறி சென்று சந்தோஷமாய் வாழும் காலம் வருமா என்று எண்ணியபோது அவளுடைய இருதயம் பெரும் புயலில் அகப்பட்ட மரக்கலத்தை போல் கலங்கியது. ஆனால் எல்லாவற்றையும் விட அவளை அதிகமாய் கலங்க செய்து வந்த எண்ணம் வேறொன்றாகும். தன்னுடைய இத்தனை அன்புக்கும் முத்தையன் பாத்திரந்தானா? இந்த நினைவு சில சமயம் தோன்றும்போது அவள் சொல்ல முடியாத வேதனை அடைவாள். அன்று ரயில்வே ஸ்டேஷனில் முத்தையனுடைய ஸ்திரீ சகவாசத்தை பற்றி அவள் காதில் விழுந்த பேச்சு தெல்லிய பாலில் ஒரு சிறிது நஞ்சை கலந்தது போல் அவளுடைய தூய உள்ளத்தில் விஷத்தின் விதையை போட்டுவிட்டது. நம்முடைய முத்தையனா அப்படியெல்லாம் செய்வான்? ஒரு நாளும் இல்லை என்று ஒரு நிமிஷம் எண்ணுவாள். மறு நிமிஷம், பேதை பெண்ணாகிய எனக்கு என்ன தெரியும்? புருஷர்கள் எல்லோரும் அப்படித்தானோ என்னமோ, என்னை மோசந்தான் செய்கிறானோ என்னமோ என்று கலங்குவாள். சென்ற 10 நாளாகவே இது விஷயமாக முத்தையனிடம் கேட்டு அவனிடம் உறுதி பெற வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆனால் அதற்கு தைரியம் வராமல் எழாமல் நாட்கள் கழிந்து வந்தன. இன்றைக்கு எப்படியாவது அந்த பேச்சை எடுத்து முத்தையனிடம் உறுதி பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று வழியில் கல்யாணி தீர்மானம் செய்து கொண்டாள். ஆனால் ஐயோ, அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற அவளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. அன்று அவள் பாழடைந்த கோயிலுக்கு கொஞ்ச தூரத்தில் வந்து கொண்டிருந்தபோது காட்டின் உள்ளிருந்து பேச்சுக்குரல் வருவது கேட்டு திடுக்கிட்டாள். இந்த ஆபத்தான நிலைமையில் முத்தையனுடன் யார் வந்து பேச முடியும்? அந்த இடத்திலேயே நின்று மரங்களின் இடைவெளி வழியாக உற்று பார்த்தாள். ஐயோ, இது என்ன காட்சி! பார்க்க சகிக்கவில்லையே. முத்தையனுக்கு அருகில் ஒரு ஸ்திரீ அல்லவா உட்கார்ந்திருக்கிறாள். முத்தையனுடைய முதுகில் அவள் தட்டி கொடுக்கிறாளே. ஐயோ, இது என்ன கோரம்! முத்தையன் திரும்பி அவளை தழுவிக்கொள்கிறானே. கல்யாணிக்கு அந்த நிமிஷத்தில் சித்த பிரமையே உண்டாகிவிட்டது போலிருந்தது. பார்த்தபடி சில நிமிஷம் அங்கேயே நின்றாள். பிறகு அங்கே நிற்க முடியாதவளாய் இடுப்பில் குடத்துடன் வந்த வழியே திரும்பி செல்லலானாள். இந்த கதையை தொடர்ந்து அடுத்த பதிவில் கேட்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழருவி துளிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.